ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்ம போதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய அருமையான பிரகரண கிரந்தத்திலே கடந்த சில வகுப்புகளாக இந்த ஆத்ம போதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த ஆத்ம போதத்திலே மொத்தம் 68 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதில் நாம் கடந்த வகுப்புகள் மூலமாக 64 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்ப இன்றைக்கு நம்ம 65வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். இப்ப இன்றோடு வகுப்பு நிறைவாகும். இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் 65. சர்வகம் சச்சிதாத்மனம் ஞான சக்சுர் நிரீசதே அஜ்ஞான சக்சுர் நேசேத பாஸ்வந்தம் பானுமந்தவர். இந்த 65வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, எங்கும் எதிலும் நிறைந்து வியாபித்துள்ள சச்சித் ஆனந்தமே உருவாகியுள்ள பிரம்மத்தை ஞானக்கண் கொண்டவனே தரிசிக்க முடியும். அவ்வாறு ஞானக்கண் இல்லாதவன் அதிபிரகாசத்துடன் கூடிய சூரியனை ஒரு குருடன் எவ்வாறு பார்க்க முடியாதோ அதுபோல இவனாலும் அந்த பிரம்மத்தை அணுகவே முடியாது என்பதாக இந்த 65வது ஸ்லோகம் சொல்ல வர்ற முக்கிய கருத்தாக பார்க்கிறோம். அப்ப இங்க ஆத்மபோதம் அப்படிங்கிற இந்த நூல்ல இப்ப இந்த 65வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஆத்மாவை பற்றி நிறைய விளக்கங்கள் இது வரைக்கும் சொல்லியாச்சு, இனிமேல் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் மேலும் இப்ப அந்த ஆத்மா அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் அப்படி பரவி இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைச்சிருந்தாலும் அது கண்ணால பார்த்து உணர முடியாது, காதுகளால் கேட்க முடியாது. காரணம் என்ன? அது புலன்களுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய புறப்புலன்களை கொண்டு அதை அனுபவமாக்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல சொல்லி கொடுத்தது. அப்ப இங்க உண்மையிலேயே நமக்கு என்ன கண் தேவைப்படுது, அந்த ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கான உண்மையான கண் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊனக்கண் பயன்படாது. ஆகவே இந்த அறிவு விரிவாகிய இந்த சாஸ்திர ஞானம் தான் நமக்கு ஞானக்கண். அப்ப இந்த ஞானக்கண் நமக்கு கிடைச்சிட்டா தான் நம்ம அந்த சச்சிதானந்தத்தை தரிசிக்க முடியும். அதுவாகத்தான் நானே இருக்கின்றேன் என்பதை நாம் அனுபவமாக்க முடியும். ஏன்னா அதற்குத்தான் இங்க நமக்கு மனம்ங்கிற ஒரு விஷயமே விரிவடைந்து காணப்படுகிறது. படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே 6ஆம் அறிவு பரிமாணத்திலே பகுத்தறிவு கொண்ட மனித சக்தியில அந்த நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவிடத்துல தான் நம்ம புத்தி சக்தியின் மூலமா விசாரணை செய்து விவேகத்தை அடைந்து இது போன்ற ஆன்மவியல் பாடங்களின் மூலமாக நாம் அந்த ஆன்மாவை தரிசிக்க முடியும் என்பதாகத்தான் இங்க சொல்லுது. ஏன்னா இப்ப சாதாரண உலகியல் வாழ்க்கையில ஒரு குருடனுக்கு கண் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? சூரியனை கூட பார்க்க முடியாது இல்லையா? இப்ப கண் இல்லாத ஒரு குருடன் சூரியனையும் பார்க்க முடியாது, சூரிய பிரகாசத்திலே வெளிப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தையும் பார்க்க முடியாது. காரணம் என்ன? அவனுக்கு கண் இல்லை. அப்ப கண் இல்லாதவனுக்கு இந்த உலகம் இல்லை, அதனுடைய வெளிச்சமும் அவனுக்கு இல்லை. அது எப்படிப்பட்ட வெளிச்சத்துல இருக்கு இந்த உலகம்ங்கிறது அவனால அனுபவமாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அப்போ ஒரு சாதாரண உலகியல் வாழ்க்கையில கண் இல்லாதவனுக்கு எப்படி உலகம் இல்லையோ அது மாதிரி இங்க ஞானக்கண் இல்லாதவனுக்கு இறைவன் இல்லை. அதுதான் விஷயம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் என்ற ஒரு விஷயம், ஆன்மா அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞானக்கண் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அனுபவம் ஆகவே ஆகாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை ஜன்மங்கள் எடுத்தாலும் அனுபவம் ஆகாது. அப்ப நீங்க எந்த பாதையில பயணம் பண்ணாலும் இந்த ஞான பாதைக்குள்ள வந்துட்டு ஆகணும். அதுதான் சாஸ்திரம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 படிநிலைகள்ல நம்மளை அழைத்து செல்கிறது. அழைத்து சென்று இறுதியாக அந்த ஞான பாதையில தன்னை காட்டி கொடுக்குது, தன்னுடைய சுயத்தை காட்டி கொடுக்குது. அப்போ பிரம்மம் எங்கும் என்றும் இருந்து எதிலும் வியாபித்து உள்ளது என்றால் அது இங்கு இப்போது தெரிய வேண்டுமே என்று கேட்போருக்கு இந்த ஸ்லோகம் பதிலளிக்கிறது. ஆதி காலத்தில் நாம் கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் வெவ்வேறு வழிமுறைகளால் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் பின்னாடி நம்ம விசாரணை செய்து பார்க்கும்போது விவேகத்தினாலே
வேறு பல தகவல்களும் வெவ்வேறு அலைக்கற்றைகளால் வந்தடைகின்றன என்பதை வளர்ந்து வந்த விஞ்ஞானம் நமக்கு சுட்டிக்காட்டியது. ஏன்னா இப்போ மாடர்ன் சயின்ஸ் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத நம்ம நம்முடைய அனுபவத்துல பார்க்கிறோம். இப்போ அந்த மாடர்ன் சயின்ஸ் தான் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, கம்யூனிகேஷன் டெக்னாலஜியா டெவலப் ஆகி இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. கையிலேயே நம்ம கையில வேர்ல்டு இருக்கு. இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு உலகம் வந்து நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இங்க பாக்கெட்ல இருக்கிற ஒரு செல்போன்ல எடுத்து அமெரிக்காவில் என்ன நடக்குதுங்கிறது இங்க நம்ம வீடியோல பார்க்குறோம். லைவா நியூஸ் கேட்குறோம். அப்புறம் அலைவரிசை வந்து மாறி மாறி உபயோகப்படுத்தி நம்ம நண்பர்களோட பேசுறோம், உறவினர்களோட பேசுறோம். அப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சஸ் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா சயின்ஸ்ல. அதுதான் அலைவரிசை அப்படின்னு சொல்றோம். ஆரம்பத்தில் அந்த அலைவரிசை வந்து நம்ம ரேடியோ அலைவரிசையில தான் நம்ம ஸ்டேஷன்ஸை வந்து டியூன் பண்ணி பார்ப்போம். அந்த செல்போன் வருவதற்கு முன்னாடி நமக்கு வந்து அலைவரிசை எப்படி மாறி மாறி காணப்படும்னு கேட்டிங்கன்னா, ரேடியோவில் வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும். அந்த ரேஞ்சில் வச்சிங்கன்னா கோவை வானொலி நிலையம் ஒளிபரப்பாகும். இன்னொரு ரேஞ்சு மாற்றினீங்கன்னா சென்னை வானொலி நிலையம், இன்னொரு ரேஞ்சு வச்சிங்கன்னா திருச்சி வானொலி நிலையம் அப்படின்ட்டு நமக்கு என்ன சேனல் தேவை அப்படிங்கிறத, என்ன ஸ்டேஷன் தேவை அப்படிங்கிறத நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே போய் அதை ரிசீவ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு அலைவரிசை அலைக்கற்றைகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது மாதிரி மாடர்ன் சயின்ஸ்ல நம்ம இந்த மாதிரி பல ஃப்ரீக்குவன்சிகளை அலைவரிசைகளை பார்த்து நம்ம பலருடைய பேச்சுக்களை பாட்டுக்களை எல்லாம் நம்ம கேட்க முடியுது இல்லையா. அப்ப நம்முடைய தேவைக்கேற்ப அதனுடைய அலைவரிசைகளையும் நம்ம மாற்றிக்கொள்ள முடியுது இல்லையா. அது மாதிரி தான் இங்க சொல்ல வருது சாஸ்திரம். மாடர்ன் சயின்ஸோடவே ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது இங்க பிரம்மத்தை உணர்வதற்கான அதற்கு உரிய ஒரு சாதனம், ஒரு ஃப்ரீக்குவன்சி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. சும்மா வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ரீக்குவன்சிக்குள்ள போகும்போது தான் பிரம்மம் அனுபவம் ஆகும். அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் என்ன, அதாவது இப்போ ஒவ்வொரு ரேஞ்சுக்குள்ள போகும்போது தானே இப்போ ஒவ்வொரு அலைவரிசையை நம்ம பார்க்க முடியுதுங்கிறது நம்ம நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லையா. சயின்ஸோட தான் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பேசுறோம். இப்போ நீங்க கோவை வானொலி நிலையம் கேட்கணும், அதுல இருக்கிற பாடல்கள் கேட்கணும், நியூஸ் கேட்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சியை நீங்க வைக்கும்போது தான் அந்த ஸ்டேஷன் உங்களுக்கு வந்து ஒளிபரப்பாகும். அது மாதிரிதான் டெலிவிஷன்ஸும் இப்போ வந்திருக்கு. டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க சன் டிவி பார்க்கணும், விஜய் டிவி பார்க்கணும்னா அந்தந்த ஃப்ரீக்குவன்சி சேனல் ப்ரெஸ் பண்ணா அது அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ள போய் அந்த சேனலை கொண்டு வந்துடும். அப்போ நமக்கு வேணுங்கிறத நாம எடுத்து பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு டெக்னாலஜி, ஒளி அலைவரிசைகளாக, அதாவது சவுண்ட் அண்ட் விஷன் அப்படி ரெண்டுமே சேர்ந்து ஒளிக்கற்றைகளாக நம்ம இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய தன்னுணர்வை நான் அனுபவமாக்குவதற்கு எனக்கு அதுக்குண்டான ஒரு அலைக்கற்றை வந்து இருக்கு. அது நானே வந்து அதை பிடிச்சாதான் நான் அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ள நான் என்டர் ஆகி என்ன நான் தெரிஞ்சுக்கொள்ள முடியுமே தவிர, நான் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு அப்பாற்பட்டு இருந்துகிட்டு அதை ட்ரை பண்ணா கிடைக்காது இல்லையா. அதைத்தான் எங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப பிரம்மத்தை உணர்வதற்கான ஒரு சாதனம் என்ன அப்படின்னா, அது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஊனக்கண்ணை வைத்துக்கொண்டு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கான பிரத்யேக ஒரு பகுத்தறிவு நம்ம இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஞானக்கண். அதுதான் இங்க ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அறிவு வந்து நம்மிடத்திலேயே பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அந்த ஞானம் எனப்படுவது நம்ம உள்ளார்ந்த நிலையை பற்றிய அறிவு. அதை உணர்வதற்கு அதற்கேற்ற கருவியான ஞானக்கண் வேண்டும். அந்த கண்ணை பெறுவதற்கு முன்பு அடிப்படை விஷயங்கள், சாஸ்திரம் சொல்ல வர்ற அடிப்படை விஷயங்களை, வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சாஸ்திரம் ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்தது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். கேட்டல், கேட்டவற்றை நன்கு தெளிந்து புரிந்து கொள்ளுதல், பிறகு அதிலேயே நிலை நிற்றல். இந்த மூன்று தான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அப்ப அந்த நிலையில நம்ம பயணிக்க வேண்டும் என்பதை இங்கு சாஸ்திரம் சொல்லி, அதன் வழியாக மட்டும்தான் அந்த மனமானது விவேகத்தினால தன்னை அறிந்து கொள்ளும், தன்னுடைய உயர் பரிமாண நிலையை அது எட்டும். இல்லைன்னா அது என்ன பண்ணும், கீழ்நிலையிலேயே இருந்து கொண்டு, அதாவது இதுவரைக்கும் எடுத்த பிறவிகள்ல ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி 5 அறிவு மிருகம் வரைக்கும் என்ன மாதிரியான மனோபாவங்கள்ல இருந்ததோ, என்ன மாதிரி ஆசாபாசங்கள் இருந்ததோ, அதே மாதிரி மனிதனோட இருந்துட்டு முடிச்சுக்கிட்டு போயிடும். அப்ப அப்படி இல்லாம மனித பிறவியினுடைய மகத்துவத்தை நம்ம தெரிந்து கொண்டு, எந்த ஜீவராசிகளுக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு,
ஒரு பகுத்தறிவு பரிமாணம் மனித உடலுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்று புரிந்து, அப்ப அதன் மூலமாக நாம் இது மாதிரி விசாரணைகள் எல்லாம் மேற்கொண்டு விவேகத்தை அடைந்து நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட வேண்டும் என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ ஞான சூரியனான பிரம்மம் என்னதான் பிரகாசமாக இருந்து சர்வ வியாபியாக இருந்தும் அதை உணரக்கூடிய ஞானக்கண் இல்லாதவன் எங்கும் எப்போதும் நிறைந்த சச்சிதானந்தம் என்ற தன்மை கொண்ட பிரம்மத்தை அறிய முடியாது என்பதாகத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல நம்ம கண் அப்படிங்கிறது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அறிவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஞானக்கண் அப்படிங்கிறது அறிவு தான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஞானக்கண்ணா ஏதோ ஒரு ஸ்பெஷல் கண்ணு போல் இருக்கு, அது எங்க நம்முடைய மூன்றாவது கண் போல் இருக்கு, அது வந்து தானா விரிஞ்சிக்கும் போல் இருக்கு, அப்புறம் அது வழியா நம்ம பார்த்தா தான் பிரம்மம் தெரியும் போல் இருக்கு, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இங்க ஏன் வந்து அந்த மூன்றாவது கண்ணுங்கிறது புருவ மத்தியில வச்சு சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் பிட்யூட்டரி பீனியல் கிளான்ஸ், நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கிளான்ஸ்ல ஒரு ஹையர் லெவல் கிளாண்ட் வந்து அங்கதான் இருக்கு. அதுதான் மனித அறிவின் மேம்பட்ட பரிணாமம். அப்ப அந்த கிளான்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி தூண்டப்படும் போது அங்க விழிச்சுக்குது மனசு விழிச்சு அந்த விவேகத்தை அடைந்து மற்ற மனிதர்களிலிருந்து அவன் மாறுபட்ட மனிதனாக காணப்படுகின்றான். அவனுக்கு தான் அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ள என்டர் ஆயிட்டான், அவனுக்கு அது தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதுதான் இங்க ஃப்ரீக்வன்சியோட கம்பேரிசன் பண்ணி இந்த இடத்துல நம்ம விளக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம நடைமுறை உண்மையோட ஒப்பீடு செய்யும் போது தானே நம்மளுக்கு புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். அதுக்காக ஏன்னா நான் எதை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சியை நான் பிடிச்சிட்டேன்னா எனக்கு அது கிடைக்கும். டெலிவிஷன்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு விஜய் டிவியை பார்க்கணும்னா விஜய் டிவி ஃப்ரீக்வன்சிக்குள்ள போனா விஜய் டிவி கிடைக்கும், ஜெயா டிவி ஃப்ரீக்வன்சிக்குள்ள போனா ஜெயா டிவி கிடைக்கும். ஆனா எனக்கு இந்த டிவி ஃப்ரீக்வன்சிக்கிட்ட இருந்தா அந்த டிவியை பார்க்கணும்னா முடியாது இல்லை. அப்ப எதாவது ஒன்று தான் நான் சூஸ் பண்ணி நான் அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள போய் அதை ரிசீவ் பண்ணி பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரி நான் ஃப்ரீக்வன்சியை வந்து தீர்மானிக்கிறேன் இல்லையா, எது வேணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறேன்ல, அந்த தீர்மானிக்கக்கூடிய முடிவு கூட என்னிடத்திலே தானே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் தானே முடிவு பண்றேன் நான் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படின்னு. அது மாதிரி இங்கே அந்த மனித வாழ்க்கையில நான் எதை அடையணும் எதை அடையக்கூடாது அப்படிங்கிற இலக்கும் நம்ம இடத்திலேயே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டி இருக்குது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, விவேகம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. அப்போ அந்த அடிப்படையில இங்க கண் என்றால் நம்முடைய புலன்களாக பார்க்கக்கூடாது, நம்முடைய அறிவு என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு பிரகாசம் தான் பிரம்மத்தை உணர முடியதாக இருக்கிறது என்பதாக இந்த 65வது ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது. அடுத்தது 66. சிரவணாதி விருத்தீப்த ஞானாக்னி பரிதாபிதகா ஜீவகா சர்வமலான் முக்தகா சர்வணவத் யோததே ஸ்வயம். இங்க அதுதான் சொல்றாரு. சிரவணாதி அப்படின்னா கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் போன்ற 3 வழிகளில் பிரகாசமடைந்த மனதை கொழுந்து விட்டெறியும் ஞான அக்னியில் புடம் போட்டு எல்லா மாசுகளும் நீக்கப்பட்ட ஜீவன் நெருப்பினில் புடம் போட்டு மாற்று ஏறிய தங்கத்தை போல ஜொலிக்கின்றான் என்று இந்த 66வது ஸ்லோகம் சொல்ல வருது. அப்ப இங்க ஜீவன் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மைண்ட் தான். அப்ப இங்க சிரவணாதி பிரதீப்த ஞானாக்னி பரிதாபிதகான்னா ஞானம் என்னும் அக்னியில எதை கொண்டு போய் போடுறோம், இந்த மைண்டை போட்டுறோம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படிங்கிற இந்த 3 நிலைப்பாட்டுல மனதை வந்து போட்டு ஸ்படம் போடுறோம், நெருப்புல ஸ்படம் போடுறோம். இப்ப சாதாரணமா நம்ம வந்து இந்த தங்கத்தை, ஸ்வர்ணம் இருக்கு இல்லையா, தங்கத்தை வந்து ஸ்படம் போடும்போது நெருப்புல தானே போட்டு நம்ம அதை பளபளப்பா மாத்துவோம். தங்கம் வந்து பாத்தீங்கன்னா தங்க கட்டியில அழுக்கு பிடிச்சி ஒரு மாதிரி டல்லா இருக்கும். ஆனா அதை வந்து நெருப்புல போட்டு ஸ்படம் போட்டு அந்த அழுக்கெல்லாம் நீக்கி எடுத்து அந்த தங்கத்தை உருக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பளபளன்னு மின்னக்கூடிய நிலைக்கு தங்கம் வந்துடும். அதுதான் தங்கத்தினுடைய ரியல் கலர். அப்படியே அந்த கோல்டன் கலர்னு சொல்றோம் இல்லையா, அந்த கலர்ல அது பிரகாசிக்கணும். ஆனா அது மேல அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, மாசு படிந்திருப்பதினால அது பார்ப்பதற்கு அந்த பளிச்சுக்கிற தன்மைக்கு வராம ஒரு மாதிரி அந்த வெளிச்சம் குன்றியதாக காணப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப அந்த வெளிச்சம் குன்றிய அந்த தங்கத்தை மாசுக்கள் எல்லாம் நீக்கி பார்த்தா அது அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி இங்க மனசு கூட என்ன சொல்றாருன்னா, கண்ட குப்பைகளை ஏத்தி வச்சுக்கிட்டு, அதான் மாசுக்கள்,
புற விஷயங்களை புற குப்பைகளை எல்லாம் ஏற்றி அதை இதுன்னு நம்பிக்கிட்டு அந்த மாதிரி மூட மனத்துல சிக்கிக்கிட்டு பலவாறு சிக்கல் இருக்கக்கூடிய மனசு வந்து ஒரு பிரகாசம் குன்றி மங்கி காணப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு அழுக்கு நீக்கணும்னா அதையும் நம்ம அதே மாதிரி நெருப்புல ஸ்புடம் போடணும். அப்ப எந்த நெருப்புல ஸ்புடம் போடலாம் அப்படின்னு பார்த்தா ஞான அக்னிங்கிறாரு. ஞானம் எனும் அக்னியில இந்த மனதை கொண்டு போய் ஸ்புடம் போட்டீங்கன்னா அப்போ இந்த மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீங்கும், குப்பைகள் எல்லாம் நீங்கி அந்த தங்கம் எப்படி பளபளன்னு ஜொலிக்குதோ அது மாதிரி இந்த மனசும் தன்னுடைய சுயம் பிரகாச அறிவாக ஜொலிக்க தொடங்கும். அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. சிரவணாதி பிரதீப்த ஞானாக்னி பரிதாபிதகா ஜீவகா சர்வமலான் முக்தகா ஸ்வர்ணவத் யோததே ஸ்வயம். ஒரு தங்கத்தில் பளிங்கு நிறம் அந்த ஜொலிப்பு எவ்வாறு வெளிப்படுகின்றதோ, நெருப்பிலே அக்னியிலே போட்டு ஸ்புடம் போடும்போது எப்படி வெளிப்படுகின்றதோ அது போல மனதை ஞானம் எனும் அக்னியிலே ஸ்புடம் போடும்போது அந்த அறிவு பிரகாசம் ஜொலிக்க ஆரம்பித்து விடுகிறது என்பதாக இந்த 66வது ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நாம ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ளும் போது இந்த சாஸ்திரத்துக்கு அடிப்படை உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இந்த 3 தான் ரொம்ப முக்கியம் என்பதாக சுட்டி காட்டப்படுது. பொதுவா வந்து தங்கத்துக்கு வந்து தானாகவே ஒளி வீசும் தன்மை இருந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா அது மாசுக்கள் சேர்வதனால என்ன ஆயிடுது, அந்த தங்கம் தனது இயல்பான ஒளியை இழந்து ஒரு மாதிரி மங்கி காணப்படுது. மங்கி காணப்பட்டாலும் அது அந்த மாசுக்கள்னால் தான் தெரிந்து கொண்டு அந்த மாசுக்களை நீக்குவதற்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அக்னியில ஸ்புடம் போடுறதுதான் ப்ராசஸ். நெருப்புல இட்டு அதை ஸ்புடம் போட்டு அந்த தங்கத்தை ஜொலிக்க வைக்கிறது தான் ப்ராசஸ். அது மாதிரி இங்க நம்ம இடத்துல மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான மாசுக்களை நீக்க வைக்கிறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சாஸ்திர விசாரத்துக்குள்ள வந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் தான் நமக்கு வந்து மனதை ஸ்புடம் போட்டு ஞான அக்னியிலே ஸ்புடம் போட்டு ஜொலிக்க வைப்பதற்கான ஒரு ப்ராசஸ் என்று சொல்ல வருது. அப்ப இந்த ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ப்ராசஸ் படி நம்ம கரெக்டா வந்துட்டோம்னா நமக்கு வந்து மைண்ட் என்ன ஆகும்னா கான்சியஸ்னஸா மாறும். ஏன்னா இங்க அஜ்ஞானம் நீங்கும் போது அந்த அறிவு மட்டும்தான் இருக்குதுங்கிறது தெரியும். ஆனா அறிவு மட்டும்தான் உண்மையில் இருக்குது. ஆனா அறிவை எது மறைக்குது? அஜ்ஞானம் மறைக்குது. சூரியனை எது மறைக்குது? மேகம் மறைக்குது. அது போல அதனால இங்க அப்படி சுட்டிக்காட்டி ஜீவனது மலங்கள் நீங்க நீங்க ஆத்மாவின் வீச்சு அதிகமாகி அதன் இயல்பான ஒளிரும் நிலைக்கு திரும்புகிறதே தவிர வேறு எந்த பயிற்சியினாலும் ஆத்மா புதிதாக எந்த நிலையையும் அடைவதில்லை என்பதாகத்தான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ விசாரம், பயிற்சிகள் அனைத்துமே ஜீவனின் கர்ம வினை பயனாய் அடையப்பெற்ற மலங்களை அகற்றுவதற்கு மட்டுமே. மேகங்கள் விலகிய சூரியன் ஒளிர்வது போல மனதை சூழ்ந்திருந்த மலங்கள் விலகிய பிறகு அங்கு ஆத்மா பிரகாசமாக ஒளிர்கின்றது என்று இந்த 66வது ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது. அடுத்தது 67வது ஸ்லோகம். கிருதாகாசோ திதோ யாத்மா போதமானுஸ்த மோபக்ருத் சர்வவியாபி சர்வதாரி பாதி பாக்கியத்தேகிலம். இந்த 67வது ஸ்லோகம் அஞ்ஞான இருளை அழித்து ஞானோதயமாகிய ஆத்மா எனும் சூரியன் உதிப்பதும் மறைவதும் என்றில்லாது எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அது எல்லா பொருட்களிலும் வியாபித்து எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக நின்று எல்லாவற்றையும் தனது ஒளியினால் ஒளிர்விக்கச் செய்யும் என்பதை அறிவாய் என்பதாக இந்த 67வது ஸ்லோகத்துல சொல்றார். அதாவது அஞ்ஞான இருளை அழித்து ஞானோதயமாகிய ஆத்மா என்னும் சூரியன் உதிப்பதும் மறைவதும் என்றில்லாது எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதுங்கிறார். அப்ப அதுதான உண்மை. ஆத்மாங்கிறது எப்பொழுதும் சுயம்பிரகாச ஒளி. சூரியனுக்கு எப்படி சுயம்பிரகாச ஒளி இருக்கு? சூரியனுக்கு ஏதாவது வெளியிருந்து வெளிச்சம் கொடுக்கணுமா? அவசியம் இல்லை. சூரிய ஒளி வந்து அதுகிட்ட இருந்தே வெளிப்பட்டு இருக்கு. அது சுயம்பிரகாச ஒளி. அப்ப அந்த சூரியனை காண்பதற்கு நமக்கு வெளியிருந்து ஒரு ஒளி வேண்டியதில்லை. அதனுடைய வெளிச்சமே அதை காட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுயம்பிரகாச ஒளி தான் சூரிய ஒளி. அது மாதிரி ஆத்மா அது ஒரு சுயம்பிரகாச அறிவு ஒளி. ஆத்மாவும் அந்த சூரியனை போல தன்னிடத்திலே அந்த சுயம்பிரகாச ஒளியை வைத்துக் கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு வந்து வெளியிருந்து ஏதாவது அறிவு கொடுக்கணுமா? அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்காக புறத்திலிருந்து ஏதேனும் அறிவு கொடுத்துதான் அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டுமானா
அப்படியெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா அதுவே சுயம்பிரகாச ஒளியா இருக்குது. அதனால அதை தெரிந்து கொள்வதற்கு, அதை காட்டிக் கொடுப்பதற்கு அதற்கு வேறாக இன்னொன்று அவசியம் இல்லை. அப்ப உண்மையிலேயே இப்ப நம்ம என்ன பண்றோம்? எந்த ஒளியின் மூலமா நம்ம அதை பார்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம எந்த ஒளியின் மூலமாவும் பார்க்க ஆசைப்படல. அந்த ஒளியாத்தான் நாமளே இருக்கிறோம். ஆனா அந்த ஒளிதான் நாமன்னு தெரியாம அந்த ஒளியின் மீது நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட அஞ்ஞான இருள் ஒளியை மறைக்குது. அதுக்கு தான் உதாரணம் பார்த்தோம். சூரியன் வந்து சுயம்பிரகாச ஒளி. அந்த சூரிய ஒளியை எது மறைக்குது? கருமேகங்கள் மறைக்குது. அப்ப தற்காலிகமாக தோன்றி மறைகின்ற கருமேகங்களினால சூரியனுடைய ஒளி தடைப்படுவதை வைத்துக்கொண்டு சூரியன் வந்து டல் ஆயிடுச்சு அல்லது சூரியனே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நமக்கு தெரியும். சூரியன் எப்பயுமே டல் ஆகாது, அது தன்னுடைய ஒளியை இழக்காது. ஆனா இடையில வந்து இந்த மேகம் வந்து நம்முடைய பார்வையை மறைக்கிறதுனால நமக்கு அந்த சூரிய ஒளி தடைப்படுது. அதனால சூரியன் ஒளி குன்றியது போல காணப்படுது. ஆனா இந்த மேகம் வந்து எப்பவும் சாஸ்வதமா சத்தியமா இருக்க போறது இல்லை. அது கொஞ்ச நேரத்துல அங்க விலகி போயிட போகுது. அப்ப விலகின உடனே அந்த சூரிய ஒளி மீண்டும் பிரகாசமாக நமக்கு தெரிவது போல இங்க அந்த ஓமானத்தை ஒப்பிட்டு தான் சாஸ்திரம் நமக்கு அறிவு ஒளியை விளக்குது. அப்ப அறிவு ஒளியும் அந்த சூரியனை போல சுயம் பிரகாச ஒளி. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அறிவு ஒளியை எது மறைக்குது அப்படின்னா, மனசு வந்து எண்ணங்களினுடைய தாக்கத்தினால ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான அறியாமை விஷயங்களினால அந்த ஒளி அனுபவமாக்க முடியாம மறைச்சிக்குது. அப்ப அதனால இங்க சாதகனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த அறிவு ஒளி பிரகாசிக்க முடியாம மன இருள்ல சிக்கிக்கிட்டு மனம் போன போக்குல போய் கொண்டிருப்பதனால தான் அவனுக்கு வந்து அந்த ஆத்ம அனுபவம் உண்டாக மாட்டேங்குது. அந்த ஆத்ம பிரகாசம் வெளிப்படுவது தெரிய மாட்டேங்குது. அப்ப அதைத்தான் நாம இங்க புரிந்து கொண்டு அந்த சுயம்பிரகாச ஒளி எப்பொழுதும் இல்லாமல் போவதில்லை. அது இல்லாமல் போவதாக இருப்பதற்கு காரணம் மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் தொகுப்பு. ஆகவே எண்ணங்கள்ல விசாரணை பண்ணி அந்த விவேகத்தினால நம்ம அதை நீக்கி பார்த்தோம்னா தன்னுடைய சுயம் தனக்கு வெளிப்படுவது அனுபவமாகும் என்றுதான் இங்க மகான்கள் சொல்ல வர்ற முக்கிய சாரம். அதைத்தான் இந்த 67வது ஸ்லோகமும் சொல்லுது. அப்போ அதனால எல்லா பொருட்களிலும் வியாபித்து எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக நின்று எல்லாவற்றையும் தனது ஒளியால் ஒளிர்விக்க செய்வது எதுவோ அதுவே பிரம்மம், அதுவே ஆத்மா. அப்ப அதுதான் இது என்பதாக இந்த 67வது ஸ்லோகம் சுட்டி காட்டுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்றோம், எப்படி இதை நமக்கு புரிய வைக்குது சாஸ்திரம் அப்படின்னா, பல ஓமானங்களை கொடுத்து அதற்கான கருவியாக குருமார்களையும் படைத்து அது என்ன பண்ணுது, எப்படியாவது அதை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல ஒவ்வொருனையும் அப்படி கொண்டு போய் சேர்த்துது. ஏன் அப்படி கொண்டு போய் சேர்த்தணும், என்ன நோக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது தன்னைத்தான் அறிவதற்கான பாதைகளாக அதை வகுத்து வச்சிருக்கு. இப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் நான் பண்றேனோ அதெல்லாம் எப்படி பண்றேன், நான் ஒரு கண்ணாடியை உபயோகப்படுத்தி பார்க்கறேன் அல்லது ஒரு தண்ணியில போய் நின்று பார்க்கறேன். அப்படியெல்லாம் நான் பல முயற்சி எடுத்து பார்க்கறேன். இப்ப நான் என்னுடைய கண்களை கொண்டு எல்லாவற்றையும் நான் காண்றேன்னாலும் என்னுடைய கண்ணையே நான் காண வேண்டும் என்றால் நான் அதற்கு என்ன செய்யணும், அதை பார்ப்பதற்கான ஒரு முயற்சியை நான் மேற்கொள்ளணும். அப்ப என்னுடைய கண்ணை நான் பார்ப்பதற்கு என்ன செய்யறதுன்னு பார்ப்பேன், யோசிப்பேன். அப்ப நான் வந்து சரி ஒண்ணு பண்ணலாம், எங்கேயாவது தேங்கி நிக்கிற தண்ணியில போய் நின்று என்னுடைய கண்ணை பார்க்கலாம் அப்படின்னு பொண்ணு அந்த மாதிரி பார்ப்பேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அறிவு வளர்ச்சியை வைத்துக்கொண்டு ஒரு கண்ணாடி எடுத்து பாதரசம் தடவி அது வழியா என்னுடைய கண்ணை நான் பார்க்கலாம். அப்ப இது மாதிரி எல்லாமே நானே தானே உண்டாக்கி அனுபவமாக்க முடியும். அத்தனை ஆற்றலும் என்னிடத்திலேயே தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதானே படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பிரத்யேக அறிவு உள்ளவனாக மனிதனை பார்க்கிறோம். அப்ப அந்த சாதனை மனிதனால் மட்டும் சாதிக்க முடியும். மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணு நினைச்சதை சாதிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அதுக்கான உடல் அமைப்பும் கிடையாது, அதற்கான மன வளர்ச்சியும் இல்லை. அப்ப அதனால நீங்க எப்படி கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஒரு பசுவோ தன்னை தெரிந்து கொள்ள முடியுமான்னா என்றைக்குமே தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப 5 அறிவு படைத்த மிருகம் கூட எதையும் இந்த மாதிரி தன்னை தெரிந்து கொள்ள முடியாத நிலையில அவல நிலையில தான் இருக்குது. ஆனா அந்த 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட 6ஆம் அறிவு பரிமாணத்துல வந்த மனித சக்தி மட்டும்தான் இது மாதிரி விவேகத்தை அடையிறதுனால அவன் என்ன வேணா செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து விசாரணை செய்து பார்த்தோம்னா, அதுதான் நம்முடைய சுயம் என்பதனால அதுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கு. அது எதை வேணாலும் படைக்கும், எதை வேணா அனுபவிக்கும், எதை வேணா அழிக்கும். அத்தனையும் அதனிடத்திலேயே பொருந்தி இருக்கிறதுனால அதை பிரகாசிக்கக்கூடிய தன்மையில இங்க உபாதியை உண்டாக்கி வச்சிருக்குது. அதுதான் அந்த ப்ராசஸ் கொண்டு வருது, உபாதியை உண்டு பண்ணி கொண்டு வருது. அதுதான் நான் ஏற்கனவே அந்த ஓமானங்கள்லாம் உங்களுக்கு சொல்லும் போது அந்த அறிவு பரிமாணம் அப்படிங்கிற படிநிலையை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி
அது ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி 6வது அறிவு அடைந்த மனிதனிடத்துல நிறைவடையுது. ஆனா அந்த 6வது அறிவு படைத்த மனிதன் வந்து அந்த 6ஆம் அறிவு பரிமாணம் என்னங்கிறத அனுபவமாக்க தவறுவதனாலதான் அவன் 5 அறிவு படைத்த மிருகம் போலவே வாழ்ந்து வாழ்நாளை முடிச்சுக்கிறான். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரத்யேக பகுத்தறிவை அவன் பயன்படுத்தும் முறையை அவன் தெரிந்து கொண்டான்னா அவன் மனித பிறவியின் மகத்துவத்தை புரிந்து வந்த வேலையை முடித்துக் கொள்கிறான். அப்ப இதுதான் இங்க விவேகம், விசாரணை என்பதாக சுட்டிக்காட்டப்படுது. அந்த நிலையில தான் இங்க சாஸ்திரம் வந்து சத்குரு உபதேசத்தினாலே தன் சொரூபத்தை சதா தியானம் செய்து அதனால் இடைவிடாது எப்போதும் இருக்கும் உள்ளொளியை அனுபவத்தில் உணர்வதுதான் இங்கு ஆத்ம போதம் என்பதாக இந்த நூலின் வாயிலாகவே நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அப்ப இந்த ஆத்ம போதம் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னை தான் அறிகின்ற அனுபவம், தன்னுடைய சுயம் பிரகாசிக்கின்ற அனுபவம். இது வந்து மனித பிறவியில மட்டும்தான் சாத்தியம். வேற எந்த பிறவிக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது, சந்தர்ப்பம் கொடுக்கப்படவே இல்லை. அப்ப அதனால இந்த அரிதான மானிட பிறவியை கொண்டு அந்த ஆத்மாவை அனுபவமாக்குவதுதான் இங்க அந்த ஆத்மாவே உண்டாக்கி கொண்ட ஒரு ப்ராசஸிங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இத்தனையும் அதனுடைய அறிவு தான். இங்க வந்து இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அதனுடைய அறிவு பரிமாணத்துல விரிஞ்சு இந்த உலகமாக உற்பத்தி பண்ணி காட்டி அதுல எத்தனை விவகாரங்களை ஈடுபட்டு பார்க்குது, அத்தனையும் அது தன்னை அனுபவமாக்குவதற்காக செய்து கொண்ட லீலா வினோதங்கள் என்பதாக பார்க்கிறோம். அடுத்தது 68வது ஸ்லோகம். திக்தேச காலாத்யனபேஷ்ய சர்வகம் சீதா திக்ருண்ணித்ய சுகம் நிரஞ்சனம் யக ஸ்வாத்ம தீர்த்த பஜதே வினிஸ்கியக ச சர்வவித் சர்வக தொம்ருதோ பவேத். இந்த 68வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது, திசைகள், தேசம், காலம் முதலியவற்றை தேடி அலையாமல் எப்போதும் எந்த திசைகளிலும் நீக்கமர நிறைந்து குளிர் வெப்பம் போன்றவைகளை நீக்க வல்லதாய் எந்தவித களங்கமும் இல்லாது எப்போதும் ஆனந்த வடிவமே கொண்ட தனது ஆத்மஸ்வரூப புனித ஊற்றுக்குள்ளேயே மூழ்கி தேய்ந்திருப்பவன் எவனோ அவனே மேலும் செய்வதற்கு ஏதுமின்றி எல்லாவற்றையும் அறிந்தவனாய் எங்கும் நிறைந்து ஒளிர்பவனாய் மரணம் இல்லாதவனாய் ஆகின்றான் என்பதை அறிந்து கொள்வாயாக என்று இந்த 68வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றார். அப்ப இங்க திக்தேச காலாத்ன பேஸ்ஜ சர்வகம் அப்படிங்கிறார். கால, தேசம், திசைகள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து நீ தேடி அலைய வேண்டியதில்லை, இதெல்லாம் வந்து மனதினுடைய கற்பிதம். ஏன்னா இங்க மனசு இருந்தா தான் இதெல்லாம் உண்டாகும். மனசு இல்லைன்னா அந்த அறிவுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இங்க கால தேசத்துக்கு அப்பாற்பட்டது அறிவு. இப்ப இதை பத்திலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி சயின்ஸ் ரீதியாகவும் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுது, சயின்ஸுமே கூட அது ஏன் இல்லைன்னு சொல்லுது, கால தேசங்கள் இல்லைன்னு ஏன் சொல்லுது அப்படின்னா எல்லாம் இந்த பூமிக்குள்ள இருந்து நம்ம பார்க்குற வரைக்கும் தான். இந்த வானமண்டலத்துல போயிட்டீங்கன்னா அங்க எங்க உங்களுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கு. இப்ப காலம்ங்கிற ஒரு விஷயமே நான் பூமிக்குள்ள இருக்கிறதுனால நான் சூரியனை மையமாக கொண்டு 24 மணி நேரத்தை நான் டிசைன் பண்ணி அதுல நான் 8 மணி நேரம் தூங்குறேன், 8 மணி நேரம் வேலைக்கு போறேன், 8 மணி நேரம் மற்ற விவகாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கேன். மொத்தத்துல அப்படி 24 மணி நேரத்தை தினசரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி நான் 24 மணி நேரம் தினசரி ஓட்டி அதை 365 நாட்கள் ஓட்டி ஒரு வருஷம்னு சொல்றேன். அப்புறம் அந்த ஒரு வருஷம் வந்து இப்படியே ஓடும்போது என்னுடைய ஆயுட்காலமும் ஓடிக்கிட்டே இருக்குது. கடைசியில பார்த்தா மனிதனுடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுன்னு சொல்லி 100 ஆண்டுல மனிதன் இல்லாம போயிடுறான். வந்தவன் அந்த 100 ஆண்டுக்கு அப்புறம் பார்த்தா இல்லை. அப்போ இந்த காலம்ங்கிறது எப்படி உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, படைப்பை வைத்துக்கொண்டு வந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்குது. எதுவெல்லாம் படைக்கப்பட்டதோ அதையெல்லாம் அழிவை நோக்கி போய்தான் தீரும். அப்ப படைக்கப்பட்டவை எல்லாம் அழிவுக்கு நோக்கி திரும்பும். அப்படி திரும்பக்கூடிய ப்ராசஸிங் தான் அப்படி தேசத்தை எடுத்துக்குது. அந்த தேசத்தை எடுத்துக்கிட்டு அது அந்த அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. நமக்கு தெரியறது இல்லை, நம்ம அழிவை நோக்கி போறோங்கிறது நமக்கு தெரியாம நம்ம ஏதோ ஆக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப நிறைய பேர் இன்றைக்கு மாடர்ன் எஜுகேஷன்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிறந்த நாளை கொண்டாடுறாங்க பாத்தீங்களா. ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் வரும்போது அந்த கொண்டாட்டத்தை அவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அது உண்மையிலேயே அவங்க
கொண்டாடக்கூடாது, கவலைப்பட வேண்டிய விஷயங்கிறேன் நான். ஏன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கு வந்து எனக்கு இத்தனை வயசு முடிஞ்சுது அப்படின்னு நம்ம கொண்டாடும் போது, இவ்வளவு ஆயுட்காலம் முடிஞ்சுது, அடுத்தது உனக்கு இன்னும் ஆயுள் கம்மியா தான் இருக்கு அப்படிங்கறத அது இன்டெரக்டா சொல்லுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வாழக்கூடிய நம்முடைய ஆயுட்காலத்துல நம்ம என்ன செய்ய போறோம், இந்த உலகத்துக்காக என்ன செஞ்சோம் இது வரைக்கும், இனிமேல் என்ன செய்ய போறோம், அப்போ இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன, அரிதான மனித பிறவியின் மகத்துவம் என்ன அப்படின்னு விசாரணை பண்ணாம ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் வருதுன்னு கேக் வெட்டி கொண்டாடுறதுனால நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம், மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோங்கிறத கொண்டாட வேண்டிய விஷயமா பார்க்காம அதை திண்டாட வேண்டிய விஷயமா தான் பார்க்கணும். ஏன்னா புரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு. அதனால எல்லாமே எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயிலியருங்கிறதுனால தான் இந்த மாதிரி காலங்கள்லாம் போயிடுச்சு. இவ்வளவு மோசமா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அதாவது உண்மையான கல்வி என்னங்கிறத கற்றுக் கொடுக்க தவறி விட்டதுனால அரசாங்கமும் அதிகாரிகளும் திசை மாறி போயிட்டதுனால இன்றைய மக்களும் அதே மாதிரி போறாங்க. ஏன்னா மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே அப்படின்னு தானே பெரியவங்க சொல்றாங்க. இதெல்லாம் அந்த காலத்து ஞானிகளே சொல்லிட்டாங்க. இப்ப நம்முடைய இந்திய வம்சாவளியில பாரத தேசத்துல வந்த அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, அரசியல் பற்றி எழுதுனது. சாணக்கியர் அப்படின்னு ஒரு ஞானி எழுதினாரு. அந்த காலத்துல நம்முடைய இந்திய வழியில தான் சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரத்துல ஒரு அரசவை எப்படி நடக்கணும், ஒரு அரசன் என்னென்ன செய்வான், எப்படியெல்லாம் இருப்பான், அந்த அரச வாழ்க்கைக்கான நியதிகள் என்னென்ன, அதற்காக மக்களை எப்படியெல்லாம் கையாளணும், மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் வரி வாங்கணும் அப்படிங்கிற அத்தனை விவரங்களும் அந்த அர்த்த சாஸ்திரத்துல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய ஞானிகள் தான் கொடுத்தாங்க. அதை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போய் வெளிநாட்டினர்கள் அதை நிறைய அவங்க உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா நாம அந்த அர்த்த சாஸ்திரத்தை படிக்கிறது கிடையாது. நாம என்ன பண்ணிட்டோம்னா நம்முடைய சாஸ்திர விஷயங்களை பூரா மற்றவங்களுக்கு தாரவாரத்தை கொடுத்துட்டு நாம என்ன பண்ணிட்டோம், இன்னொருத்தருக்கு அடிமையாவே வாழ்ந்து பழகிட்டோம் இல்லையா. நாம தான் ஆங்கிலேய கலாச்சாரத்திலேயே அடிமையாக பழகிட்டோம். அதுக்கு முன்னாடி முஸ்லீம் கிட்ட அவங்க படையெடுத்து வரும்போது அதுல நிறைய மாட்டிக்கிட்டோம். கஜினி முகமது படையெடுப்பு, மற்ற நாட்டினர்களுடைய படையெடுப்பெல்லாம் நம்ம நாட்டுல இருந்தப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடிமைத்தனத்துக்கு போயிட்டோம். ஆனா உயிருக்கு பயந்து அடிமையாவே போய் அரசியல்வாதிகளும் ஆங்கிலேயருடைய கலாச்சாரத்துக்குள்ள போய் அடிமையாகி இன்றைக்கு வரைக்கும் நம்ம அந்த மெக்காலே எஜுகேஷன்ல இருந்து வெளியே வரவே இல்லை, வரவும் மாட்டோம். அப்ப அந்த மெக்காலே எஜுகேஷன் வந்து இன்னைக்கு எங்க கொண்டு போய் மனிதர்களை நிறுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, இப்படித்தான நியூஸ் இருக்கு. நீ காலையில நீங்க டிவி பேப்பரை ஓபன் பண்ணாலும் சரி, பேப்பரை பிரிச்சாலும் சரி, நல்ல விஷயம் ஏதாவது காதுல தெரியுதான்னா கிடைக்காது. பூரா மோசமான விஷயங்களா தான் இருக்கும். அந்த பெண்ணு கற்பழிக்கப்பட்டா, 12 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டா, மருத்துவர் கற்பழிக்கப்பட்டார், இப்படித்தான் நியூஸ். அப்ப கற்பழிப்புங்கிறது ஒரு சாதாரண ஒரு பொழுதுபோக்கு அம்சம் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்ப ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி கலாச்சார சீர்கேடு அப்படின்னா, மனசு வந்து அந்த அளவுக்கு கெட்டு போச்சு. ஏன்னா விஷயங்கள் அப்படித்தானே உள்ள போயிட்டே இருக்குது. மனசுக்குள்ள குப்பைகளை ஏத்திக்கிட்டே இருக்கிற மனசு என்ன பண்ணும், அது பொழுது போலன்னு இந்த மாதிரி விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ உண்மையில மனிதன் வந்து தன்னை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், தான் வந்த நோக்கம் என்ன, பிறவி பயன் என்ன, அப்புறம் இந்த சமுதாயத்துக்கு என்ன நம்ம பயனுள்ள காரியங்கள் செய்தோம் அப்படிங்கறதெல்லாம் யாருமே சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி அந்த அளவுக்கு கல்வி முறையில மாற்றங்கள், பொருளாதாரத்தை மட்டும் நோக்கம், மருத்துவரா போயிட்டா நிறைய சம்பாதிக்கலாம், டாக்டரா போயிட்டா நிறைய பணம் வந்துருது அப்படிங்கறதான விரும்புறாங்களே தவிர சேவையா செய்யறதுக்கு யாராவது மருத்துவர் படிக்கிறாங்களா? இல்ல. அப்ப அந்த மாதிரிதான் இன்றைக்கு எல்லாம் பணம்ங்கிற அளவுக்கு மனித மனம் கெட்டு போய் கிடக்குதுங்கிறத இங்க சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு தவறான கல்வி முறை போதிக்கப்படுகிறதுங்கிறத நம்ம அறியாம இருக்கிறோம். இதை வந்து பெற்றோர்களும் அறிவதில்லை. அதனாலதான் குழந்தைகளை அந்த மாதிரி தவறான பாதைகளை கொண்டு போய் விட்டு சீரழிக்க வைக்கிறாங்க. குழந்தைகளும் சீரழிஞ்சு போகுது. இத பெற்றோர்கள் பாதிக்கப்படுகின்ற பெற்றோர்களை பார்த்து கூட மற்ற பெற்றோர்கள் திருந்துறது கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு, எனக்கு இல்லையே இல்லை அப்படிங்கிற அந்த சுயநலம். அதுதான் நான் சொல்றேன், மனிதன் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த சுயநலம் இருக்கு. தனக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் இன்னொருத்தருக்கு பிரச்சனை வர்றத பிரச்சனையாவும் பார்க்கவே மாட்டான். எவனோ எப்படியோ நாசமா போகட்டும், நமக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதுங்கிற மென்டாலிட்டி தானே மனிதனிடத்தில் என்று அதிகமாக இருக்குன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், போன பாடத்திலேயே சொன்னேன். அந்த நிலை ஏன் மனிதனிடத்திலே வந்ததுன்னா, நம்முடைய கலாச்சாரம், கல்வி அப்படித்தான் இருக்குது. அதனால இப்ப என்னுடைய குழந்தை பாதிக்கப்படாத வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. மற்றவர்கள் குழந்தை எப்படி நாசமா போனா எனக்கு என்ன, என்னுடைய குழந்தை பாதிக்கப்படுதல் இல்லை, அதனால அது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம். அதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த செய்திகள் எல்லாம் படிக்கும் போது அதுக்கு ஆசிரியர்களும் உடந்தையாக இருக்கிறாங்க, அதிகாரிகளும் உடந்தையா இருக்கிறாங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா. அப்ப இங்க என்ன மோட்டிவ், அவங்க குடும்பத்துல ஒண்ணுன்னா அப்படி உடந்தையா இருப்பாங்களா? ஆனா மற்றவருடைய குழந்தைக்கு தானே பாதிப்புங்கிறதுனால அவங்க அதை உடந்தையா இருக்கிறாங்க. அப்ப அங்க மோட்டிவ் என்னன்னா மனிதா, அதாவது தன்னுடைய
கௌரவத்தை இழந்துடக்கூடாது, தன்னுடைய அந்த ஆர்கனைசேஷன் பெயர் கெட்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிற மனோபாவம். அப்ப இதுதான் நம்ம வந்து புரிந்து கொண்டு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கான முடிவை ஒரு தனி மனிதன் மேற்கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற முயற்சி தான் தன்னுடைய குடும்பம் நல்ல முன்னேற்றத்தை அடையும். தன்னுடைய குடும்பம் நல்ல முன்னேற்றத்தை அடைவதை பார்த்து அந்த பக்கத்து வீதியில் இருக்கிறவங்க எல்லாம் இவங்க இப்படி வாழ்றாங்களே, நாமளும் அப்படி வாழ வேண்டும் என்ற நிலைக்கு வருவார்கள். அப்போ தான் மாறி, தன் குடும்பம் மாறி, தன்னுடைய வீதி மாறி, தன்னுடைய ஊர் மாறி, அப்புறம் இந்த உலகம் மாறும். அப்படித்தான் மாற்ற முடியும். ஆனா இந்த ப்ராசஸ் அவ்வளவு எளிது கிடையாது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்க வேண்டிய விஷயம். ஆனா அந்த விஷயத்தை எந்த ஒரு தனி மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறான் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. அதனாலதான் இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எத்தனையோ கோடியில் ஒருவன் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா எல்லாரும் இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்கன்னா அதுல ஆர்வம் இல்லை, யாரும் எப்படியே போகட்டும், நாம நல்லா இருந்தா போதுங்கிற மைண்ட் செட்ல தான் மனிதர்கள் பெரும்பாலும் இருக்கிறதுனால இந்த நாகரிக விளைவை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த 68வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த காலம், தேசம், திசைகள் அப்படின்னு எதையும் தேடி அலையாதீங்க, அதெல்லாம் உண்மையிலேயே கிடையாது. ஆனா இங்க அந்த மாதிரி திசைகளை நீங்க உண்டாக்கி வச்சிருந்தாலும் கூட எந்த திசையாக வேணா இருக்கட்டுமே, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குங்கிற அந்த 4 திசைகளுக்கு அப்பாற்பட்டு கீழே மேல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 திக்குகளை கூட எடுத்துக்கோங்க, அஷ்ட திக்குகளையும் எடுத்துக்கிட்டா கூட அந்த அஷ்ட திக்குகளிலும் அஷ்ட திசைகளிலும் நீக்கமர நிறைந்து குளிர் வெப்பம் போன்ற இருமைகள் நீக்கக்கூடியதாய், அதற்கு வந்து எந்த ஒரு இருமைகளும் கிடையாது. இங்க வெப்பமா இருக்குது, குளிரா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அண்டார்டிகாவில் குளிரா இருக்குது, இங்க வந்து வெயிலா இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் அதுக்கு கிடையாது. அது எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த ஆத்மா களங்கம் இல்லாது எப்போதும் ஆனந்த வடிவமே கொண்ட நிலையில் இருக்கிறது. அதுதான் தனது சொரூபம் என்ற அந்த புனித ஊற்றுக்குள்ளேயே மூழ்கி தோய்ந்திருப்பவன் எவனோ, அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே யார் ஒருவன் மூழ்கி அதிலேயே நிலை பெற்று நிற்கின்றானோ அவனே இனி மேலும் செய்வதற்கு ஏதுமின்றி எல்லாவற்றையும் அறிந்தவனாய், எங்கும் நிறைந்து ஒளிர்பவனாய், மரணம் இல்லாதவனாய் ஆகின்றான் என்பதை அறிந்து கொள் அப்படின்னு இந்த 68வது ஸ்லோகம் சொல்ல வர்ற முக்கிய விஷயமாக, நிறைவான ஒரு ஸ்லோகமாக இந்த ஆத்மபோதம் நூலினுடைய சாராம்சமாக பார்க்கிறோம். அப்ப இங்க ஆத்ம ஞானம் பெறுவதற்கு உரியவர்கள் யார் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல கூறப்பட்டிருப்பது போல, இந்த இறுதி ஸ்லோகத்தில அதை அடைவது எப்படி என்றும் அதை பெறுவதனால் என்ன பயன் என்பது பற்றியும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் நம்மை முதலில் ஸ்தூலமான உடல் அளவில் குறுக்கிக் கொள்வதனாலே நமது வாழும் காலம், நாம் இருக்கும் திசை மற்றும் தேசம் என்ற அளவிலும் கட்டுப்படுவதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். அதனாலேயே காலம் கடந்து எப்போதும் என்றும் இருக்கக்கூடிய மற்றும் இடத்தாலும் கட்டுப்படாது எங்கும் இருக்கும் ஒரு பொருளை தேடி அலையும் போது அந்த தன்மைகளை கொண்டவனாக இறைவனை முன்னிறுத்தி அவனை சரணடைகிறோம். அப்போதும் நமது குறுக்கும் தன்மைகள் நம்மை விட்டு அகலாததினாலே இறைவன் இப்படி இருப்பானா அல்லது அப்படி இருப்பானா, இங்கிருப்பானா அல்லது அங்கிருப்பானா என்பது போன்ற ஐயங்கள் நம்மை விட்டு நீங்குவதில்லை. அதற்காக நாம் என்ன பண்றோம், பல உருவங்களை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அவைகளை வழிபடுவதற்காக அவைகள் இருக்கும் இடத்தை நாடி செல்கிறோம். அதனால்தான் நம்ம பல தீர்த்த யாத்திரைகள், மூர்த்தி தரிசனம் எல்லாம் விசேஷமாக போற்றுகின்றோம். அது போலவே கால அளவில் இப்போது வழிபட்டால் நல்லது, அப்போது வழிபட்டால் நல்லது என்று கருதி நல்ல நேரங்களையும் பார்த்து வைத்துக் கொள்கிறோம். அப்போ நமது தினப்படி பழக்க வழக்கத்திலே நீராடி விட்டு வரும்போது நமது உடல் அழுக்குகள் களையப்பட்டு அதனால் ஒரு புத்துணர்ச்சி வருவதை நாம் உணர்வது போல, இயற்கையாகவே அமைந்துள்ள ஆறுகளின் தன்மைகளையும் ஓடும் திசைகளையும் பொறுத்து அவைகளில் நீராடினால் நுண்ணியதாக நம்மிடம் வளர்ந்துள்ள நமது மாசுக்களும் கழுவப்பட்டு நாமும் புனிதமாகலாம் என்று கருதுவதால் அவைகளை நோக்கி நாம் தீர்த்த யாத்திரையாக பயணிக்கின்றோம். அதிலும் நாம் என்ன பண்றோம், சில விசேஷமான இடங்களில் இருக்கும் ஊற்றுக்கள், குளங்கள், ஆறுகள் போன்றவற்றை தேடி புறப்பட்டு போய் அந்த இடங்களிலே சென்று தரிசனம் பண்ணி அந்த ஆறுகளிலே நீராடுவதை நம்ம புனிதமாக கருதுறோம். அதனாலதான் நம்ம இங்கிருந்து காசி போறோம். ஏன்னா கங்கை நதியில குளிச்சாதான் நமக்கு புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி காசி யாத்திரை போறோம், தீர்த்த யாத்திரை போறோம். அதே மாதிரி இங்கிருந்து நம்ம தரிசனம் பண்ணுவதற்கு இறைவனை எங்க தேடி போறோம், இங்கிருந்து நான் பத்ரிநாத் போறேன், ரிஷிகேஷ் போறேன், இமாலயா போறேன் அப்படின்ட்டு போறோம். அதனால இங்க லோக்கல்ல நம்ம சபரிமலைக்கெல்லாம் கூட போறோம். அப்ப ஏன் இப்படி எல்லாம் நம்ம சுத்துறோம் அப்படின்னா நமக்கு புரியல. அதாவது நம்ம வந்து உண்மையை உணராததுனால நம்ம என்ன பண்றோம், புற விஷயங்கள்லயே நாட்டம் வைத்துக் கொண்டிருக்கிற மனசானது இந்த மாதிரி புறத்திலேயே ஒன்றை உருவாக்கி அதிலேயே பழக்கப்பட்டு அதன் வாயிலாகவே அனுபவப்பட விரும்புகின்ற மனம்
தன்னை தன் உள்பக்கம் திரும்பி பார் அப்படின்னா அவ்வளவு எளிதாக திரும்பி பார்க்காது. அதுதான் இங்க பிரச்சனை அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி, அந்த விசாரணை வந்து நான் யார் என்று நாம் தொடங்கும் போதுதான் நமக்கு அது விவேகத்தை கொடுத்து நம்மை விழிப்படைய செய்கிறது என்று சுட்டிக்காட்டுது. அதுதான் இந்த ஆத்மபோதத்தினுடைய ஆரம்ப நிலை பாடங்கள்ல நம்மளை நாம் யார் என்ற விசாரணையை நம்மை மேற்கொள்ள வைத்தது. அப்ப அந்த மாதிரி விசாரணை யாருக்கு தோன்றுதுன்னா ஒரு சிலருக்கு தான் தோன்றும். நான் யார் அப்படின்னு தன்னை தெரிந்து கொள்வது பற்றிய தனது பார்வையை வெளிமுகமாக விடாது, காணும் தான் யார் என்பதை அறிந்து கொள்ள தனது கவனத்தை உள்முகமாக திருப்பி தன்னையே தன் சொரூபத்தையே தியானித்து உள்ளொளி பெறுவது தான் இங்கு ஆத்மபோதம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்ல வர்ற முக்கிய சாரமாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இவ்வாறாக எந்த திசையில் எந்த இடத்தில் என்ன இருக்கிறது, அதை எந்த காலத்தில் தரிசிப்பது என்று இங்கும் அங்கும் தேடி அலையாமல் அவைகள் அனைத்தையுமே காணும் அல்லது காணப்போகும் தன்னை பற்றி விசாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஆத்மபோதம் நூல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற மிக அரிய உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படி நாம செய்யும் போதுதான் நமக்கு என்ன ஆகுன்னா அந்த இருமைகள் அற்ற நிலை ஏற்படுகின்றது. ஏன்னா இருமைகள்ங்கிறது மனதனுடைய இயல்பு அப்படிங்கறத நம்ம பார்த்ததுனால நமக்கு வெளியே ஏதோ இருக்குதுன்னு தேடிக்கிட்டு போற வரைக்கும் நமக்கு அந்த இருமைத்தன்மை இருக்கும். அப்பதான் அந்த வெப்பம் குளிர், அந்த பக்கம் போனா அண்டார்டிகா, இந்த பக்கம் போனா வெப்பம் ஜாஸ்தியா இருக்கிற பகுதி அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சு பாக்குற அந்த மனோபாவங்கள் எல்லாம் புற விஷயங்களில் இருக்கக்கூடிய நாட்டத்தினால அப்படி ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து பார்த்து இருமைகளிலேயே இருந்து பழகி இறைவனையும் பலவாறாக பிரித்து வைத்துக் கொண்டு வெளி விவகாரங்களை நாடிக்கொண்டே மனம் அலைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி, அப்படி செய்தால் குளிரோ வெப்பமோ எதுவானாலும் அங்கும் இருந்து எந்தவித குற்றமும் குறைகளையும் தனது தன்மைகளாய் கொள்ளாது எப்போதும் ஆனந்தம் ஒன்றையே தனது இயல்பாக கொண்டுள்ள ஆத்ம சைதன்யமாகிய தனது சொரூபத்திலேயே திளைத்து அங்கு ஊறும் ஆனந்த புனித நீரில் மூழ்கி எக்காலத்தும் இன்புறும் ஒருவனே உலகில் வாழ்ந்த பயனை அடைந்தவன் ஆகின்றான். அந்த நிலையை அவன் அடையும் வரை அவனிடம் இருமைகளும் இருக்கும், அதனால் வரும் வறுமைகளும் இருக்கும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இங்க மனிதனுடைய மனோபாவம் வந்து அந்த இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அதனால சுக துக்கங்கள் உண்டாக்கி கொண்டே தான் இருக்கிறோம். அப்ப அவன் அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா அவன் தன்னுடைய உண்மை சொரூபத்தை உணரும் போது மட்டும்தான் அதுல இருந்து அவன் விடுபட்டு இங்கு வெளியே தேடி அடைவதற்கு ஒன்றும் இல்லை, நான் எதையெல்லாம் தேடுறனோ அது நானாகத்தான் இருக்கிறேங்கிறத அனுபவமாக்க முடியும். அதுதான் இங்க உண்மையான காசி. காசிங்கிறது எங்கேயோ அங்க போய் அடையறதல்ல, நமக்குள்ளதான் இருக்கு காசி. அப்ப அது நானே நமக்குள்ள அனுபவமாக்கிட்டோம்னா வந்த வேலை முடிஞ்சது. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. வெளியே தேடி அலைய வேண்டாம், நமக்குள்ளேயே நீ அடைய வேண்டிய இலக்கு இருக்குது, அது நான் தான்ங்கிறத நீ தெரிந்து கொள் அப்படின்ட்டு இவ்வளவு விவரங்களை எத்தனை ஸ்லோகங்கள் வாயிலாக நமக்கு புரிய வச்சுது. அப்ப இதை நம்ம நல்லா உள்ள வாங்கி அந்த உணர்வுலயே நம்ம நிக்கணுங்கிறத இந்த 68வது ஸ்லோகமும் சொல்ல வர்ற முக்கிய சாரம். அதாவது தன்னுடைய ஆத்மஸ்வரூப புனித ஊற்றுக்குள்ளேயே மூழ்கி தேய்ந்திருப்பவன் எவனோ அவனே மேலும் செய்வதற்கு ஏதுமின்றி எல்லாவற்றையும் அறிந்தவனாய் எங்கும் நிறைந்து ஒளிர்பவனாய் மரணம் இல்லாதவனாய் ஆகின்றான் என்பதாக இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது. அப்ப அதுதான் நம்ம இங்க எடுத்துக்கணும். அப்ப அந்த சத்தே உருவாகியுள்ள ஆத்மாவோடு ஒன்று இருப்பதனாலே இருக்கும் அனைத்தும் அவனுக்கு அதுவாகவே தோன்றும், எந்தவித வேற்றுமைகளும் அப்பொழுது அங்கு தெரியவே தெரியாது. அவன் சித்தே வடிவான ஆத்மாவாய் இருப்பதினால் அறிவுமயமாகவே இருக்கின்றான். அவன் மேலும் அறிவதற்கு என்று ஒன்று இல்லவே இல்லை. தனது பேரறிவு எனும் ஒளியால் தானும் பிரகாசித்துக் கொண்டு அனைத்தையும் ஒளிர்வித்துக் கொண்டும் இருக்கின்றான். அவ்வாறு அவன் ஆனந்த வடிவேயான ஆத்மாவாக ஒன்றியுள்ளதினாலே இப்போது உண்டு அப்புறம் இல்லை என்ற குணங்களை கொண்ட இன்ப துன்பங்களை கடந்து எப்போதும் ஒருமைத்தன்மையில் ஒன்றாகவே ஆனந்தமாகவே இருக்கின்றான். அப்ப என்றும் எங்கும் உள்ள ஆத்மாவாய் அவன் ஆகிவிட்டதினாலே அவன்தான் நித்தியன். அவன் இனி பிறப்பு இறப்பு என்ற கால அளவைகள் இல்லாதவன் என்பதனால் அவன் மரணமில்லா ஆனந்த பெருநிலையை அடைந்து அதிலேயே நிலைத்து நிற்கின்றான் என்பதாக இந்த 68வது ஸ்லோகம் இந்த ஆத்ம போதத்தை நிறைவு செய்கிறது. அப்போ நாம் இங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த ஆத்ம போதம் அப்படிங்கிற நூல் வந்து ஆத்மானா என்ன அப்படிங்கறத நமக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியது. சுருக்கமா ஒரு 10 நிமிஷத்துல இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த 68வது ஸ்லோகத்தோட ஆத்ம போதம் நிறைவடைந்து விட்டது.
அந்த ஆத்மாவாகத்தான் நானே இருக்கின்றேன் என்ற தன்னுடைய சொரூபத்திலே நிலைத்து நிற்கின்ற அந்த நித்தியன் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவன் எப்பொழுதும் என்றென்றும் சாஸ்வதமாய், சத்தியமாய், சர்வ வியாபியாய் விரிந்திருக்கின்றான். அந்த விரிவு நிலை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுதான் வெட்ட வெளி நிலை என்பதாக நாம் ஏற்கனவே இந்த நூல்ல பார்த்துட்டோம். அப்ப அதனால பிரம்மம், பரமன், பரமாத்மா அப்படின்னு நீங்க என்ன பேர்ல அழைத்தாலும் அதுக்கு ஒரு உருவம் கிடையாது. அப்ப அதனுடைய நிலை என்ன அப்படின்னா, அது ஒரு வெளி. அந்த வெளி எப்படின்னா ஒரு வெட்ட வெளி, உணர்வு ஒளி. அப்ப அந்த உணர்வு ஒளி வந்து ஒரு அறிவு ஒளி பிரகாசமாக அனைத்திலும் வியாபித்து இருக்கிறதுனால இங்கே பார்க்கிறதெல்லாம் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. எதை ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டுமானாலும் அதுதான் அது அறியுது. அறிபவனும் அதுவே, அறிவும் அதுவே, அறியப்படும் பொருளும் அதுவே. அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த விஷயத்தை அறிந்து கொண்டிருக்கின்ற நானும் அதுவே. அப்ப அதுதான் இங்க விஷயம். அப்ப நானும் அதுவே என்பதனால நானே என்னை நான் அறிவதற்கான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய இந்த உலகத்தை உண்டாக்கி அதிலே பல்வேறு அறிவு பரிமாணங்களிலே நான் பயணித்து என்னுடைய பயணப்பாதையை நான் நிறைவு செய்கிறேன். எப்படி நிறைவு செய்கிறேன்னா, என்னை நான் அறிந்து அனுபவமாக்கி நிறைவு செய்கின்றேன். அந்த அனுபவம் தான் இங்கு ஆத்ம அனுபூதி, ஆத்ம அனுபவம், ஆத்மானந்தம், ஆத்ம போதம் என்பதாக பார்க்கப்படுது. அப்ப அந்த அனுபவம்ங்கிறது எனக்கு எப்படி உண்டாகுதுன்னா, நான் என்னுடைய உண்மை சுரூபத்துக்கு திரும்பும் போதுதான் உண்டாகும். நான் புறத்துல ஏற்றி வைத்துக் கொண்ட விசய சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு நான் ஒரு மனிதன் என்பதாக பார்த்தாலும் உண்டாகாது. நான் ஆண் அல்லது பெண் என்று பிரித்து பார்த்தாலும் உண்டாகாது. அல்லது நான் இந்து மதத்தை சேர்ந்தவன், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன் சொன்னாலும் உண்டாகாது. ஏன்னா இதெல்லாம் மனதினுடைய இருமைகள். அப்ப இந்த இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் இறை தரிசனம் உண்டாகாது. இறை தரிசனம்ங்கிறது தன்னை தான் அனுபவிக்கின்ற தரிசனம். அப்ப நான் எல்லாம் விட்டுடணும். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி ஏற கட்டிட்டு இங்க ஒண்ணும் இல்ல, அது மட்டும் தான் இருக்குது, அதுவே எல்லாமே வியாபித்து தன்னை அனுபவம் ஆக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணிருக்குது. இந்த டூல் மூலமா அது தன்னை அனுபவம் ஆக்கும் போது அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. அப்ப அந்த அனுபவம் இந்த டூல் மூலமா ஆக்கப்பட்ட பிறகு அது நான் தான் என்று தெரிய வந்துடுது. அதுக்கே அந்த டூலுக்கே தன்னை அனுபவமாக்குற அந்த ஆனந்த நிலை இருக்கு பாத்தீங்களா, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அது வரைக்கும் அது என்ன நினைச்சிட்டு இருக்கு, தன்னை வேறாக பாவித்துக் கொண்டிருக்குது. ஏன்னா மனமாக பிரிந்து நிற்கிறதுனால அது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்ட பிறகு தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்பி விட்டு விட்டால் தன்னை தவிர வேற எதுவும் இல்லை என்ற அந்த உண்மை அங்கு உணரப்படுகிறது. அதுதான் இங்க ஆத்ம போதம், ஆத்ம அனுபவம். அந்த நிலைக்கு நம்ம எப்படி வர முடியும்னா, அதுதான் இத்தனை ப்ராசஸ் இருக்கு. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், கேட்டல், சிந்தித்தல், நிலை பெறுதல். அப்ப அந்த நிலையில இங்க இந்த பாடத்திட்டம் நமக்கு இவ்வளவு விளக்கங்களை கொடுத்து ஒரு விவேகத்தை அளித்து நம்ம எல்லாம் ஒரு தெளிவான பாதையிலே அழைத்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்களை இந்த மாதிரி உள்வாங்கி பார்க்கும்போது இதனுடைய அமைப்பு நம்ம அப்படியே முறையா பார்த்தோம் அப்படின்னா, ஆத்மா அப்படிங்கிறது நம்ம நினைத்து கொண்டிருக்கிறது போல பரமாத்மா அப்படின்னு ஒருத்தரோ ஜீவாத்மா என்று பலதோ கிடையவே கிடையாது. இங்க ஜீவாத்மா, பரமாத்மா அப்படிங்கிறது புரிதலுக்காக அறிவு, மனம் என்பதாக பிரித்து இங்க நம்ம விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அப்ப இங்க ஜீவாத்மா அப்படிங்கிறது நீங்க ஏதோ ஆத்மா அப்படின்னா ஏதோ சினிமாவில் காட்டுற மாதிரி வெள்ளையா பேய் மாதிரி வரும், அதுதான் ஆத்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனதில் கற்பனை பண்ணிக்காம, அந்த ஆத்மா அப்படிங்கிறது ஒரு அறிவு, அதுக்கு உருவமே இல்லை. அப்ப அந்த உருவமற்ற அந்த அறிவை உருவத்துல பார்த்தாலும் அதுவே பிரகாசிக்கிறது தெரிய வரும். அப்ப அது எப்படி பிரகாசிக்குது அப்படின்னா, ஒவ்வொன்றையும் அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்கிறதுனால தான் அது இயங்கிட்டு இருக்குது. அப்ப அந்த இயக்கம் இப்போ சூரியன் இயங்குதுன்னா அந்த சூரியனுக்குள்ள ஒரு அறிவு இருக்கிறதுனால தான் சூரியனுடைய இயக்கம் ஒரு ஒளியை வெளிப்படுத்தி கொண்டு இயங்கி கொண்டிருக்கு. அப்ப இந்த படைப்பு ஒவ்வொன்றுமே ஒரு அறிவு அம்சம் தான், அறிவினுடைய அம்சம் தான். அப்ப அதை நம்ம உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது புரிய வரணும். அப்ப ஆத்மாங்கிறது ஒரு அறிவு. அப்போ அது எங்கும் எதிலும் வியாபித்து இருக்குது. ஆனா அதனுடைய வியாபகம் அதனுடைய பிம்பம் தான். ஆனா அதுவா சுயம் பிரகாசமா எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கு. அப்ப இங்க மனசானது என்ன பண்ணுதுன்னா, கற்பித்துக் கொள்ற விஷயங்கள் பூரா அந்த வடிவத்துக்குள்ள வச்சு பாக்குது, நாம ரூபங்களுக்குள்ள வச்சு பாக்குது. அப்ப அந்த நாம ரூபங்களுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த இருமைகள் இருந்துகிட்டே இருக்கும், உலகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த நாம ரூபங்களுக்கு நீக்கி நம்முடைய சொரூபத்தை பார்க்கும்போது நமக்கு அங்க உலகம் இருக்காது, அறிவு மட்டும்தான் இருக்கும், அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கும். அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம். அப்ப அந்த நிலை எப்போ அனுபவம் ஆகும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பற்று விடணும். உடல் பற்று, மனம் பற்று அப்படிங்கிற விஷயங்களை ஃபர்ஸ்ட் விட்டுட்டு, இதெல்லாம் வந்து போறது, தோன்றி மறையக்கூடிய விஷயத்துல நம்ம நாட்டம் கொள்ளக்கூடாது. நான் என்றும் சாஸ்வதமாக இருக்கின்ற அந்த உணர்வு பொருள் அப்படிங்கறத நம்ம அனுபவமாக்க முயற்சி எடுக்கணும். அதுதான் இங்க இவ்வளவு 68 ஸ்லோகங்களும் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா
புரிய வைத்தது. அப்ப இதை நல்லா புரிஞ்சு ஒரு அனுபவத்துக்கு வந்துடுங்க. பொதுவா இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு தடவை கேட்ட உடனே புரிஞ்சிடுமான்னா அது அவரவர்கள் மனம் சார்ந்து தான் சொல்ல முடியும். நீங்க எந்த அளவுக்கு டெடிகேஷனா இன்வால்மெண்டோட இதை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு எளிதாக புரிந்து கொள்ளலாம். இல்ல ஏனோ தானோ அப்படின்னு வந்து கேட்டோம்னா அப்போதைக்கு கொஞ்சம் உள்ள போகும், ஆனா வேலை செய்யாது. அப்ப திருப்பி நம்ம அதை 2வது முறை போட்டு கொஞ்சம் பொறுமையா கேட்டோம்னா அப்போ ஒரு மாதிரி புரியும். 3வது முறை கேட்கும்போது இன்னொரு மாதிரி புரியும். அப்போ ஒரு முறைக்கு 4 முறை நம்ம கேட்டு கேட்டு அதை பார்க்கும்போது நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். நம்முடைய மனதுல வந்து அந்த மேம்பட்ட நிலையை நம்ம பார்க்கலாம். இப்படிதான் மனசு வந்து அந்த லிஃப்ட் ஆகி மேல வரணும். வந்து அது தன்னை இழக்கணும், தன்னுடைய சொரூபத்துல நிக்கணும். தன் சுயத்தை வந்து அனுபவம் ஆக்குறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்னை வந்து தனித்துவப்படுத்தி கொண்டிருக்கிற மனசு வந்து அந்த அறிவோட இணைந்து விடுவது. தான் வேறு அது வேறு அல்ல அப்படின்னு ஒன்றாகுகின்ற நிலை. அதை வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லும். அப்ப ஜீவன் வேறு பிரம்மம் ஒண்ணு 2 இருக்குதா, அப்ப 2 ஐக்கியம் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்காம அந்த ஒன்றுதான் இருக்குது. ஆனா அந்த ஒன்று தன்னை தெரியாம இருக்குது. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அது ஐக்கியம் ஆகிட்டதான் சொல்லுது. அவ்வளவுதான் விஷயம். அங்க ஐக்கியம்ங்கிற ஒரு விஷயமே இங்க இல்ல. ஆனா ஐக்கியம்ங்கிறது எப்படி நடக்குதுன்னா அஜ்ஞானம் நீங்கும் போது அது தன்னுடைய இயல்புக்கு திரும்புறத நம்ம ஐக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அந்த புரிதலுக்கும் நம்ம வந்துடணும். ஐக்கியம்னா ஏதோ 2 இருந்தா தான் நாங்க ஐக்கியம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்க கூடாது. அப்ப அதனால இந்த ஆத்ம போதம் வந்து பகவான் ஆதிசங்கரனுடைய நூல்களில ஒரு அருமையான நூல். ஆத்மாவை பற்றிய ஒரு நல்ல புரிதல் கொடுத்த நூல். இந்த நூலை வந்து தமிழ்ல ரமண மகரிஷி அவருடைய செயல்கள்ல நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காரு. அந்த 68 ஸ்லோகங்களுக்கும் 68 தமிழ் ஸ்லோகங்களாக ஆன்ம போதம்ங்கிற தமிழ் நூல்ல அவருடைய தமிழ் செயல்களும் சேர்க்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஆத்ம போதம் அப்படிங்கிறது சமஸ்கிருத நூல். தமிழ்ல வந்து ஆன்ம போதம் அப்படின்ட்டு மொழிபெயர்ப்பு செய்யும் போது அதுல 68 தமிழ் ஸ்லோகங்களை அவருடைய ரமண மகரிஷியுடைய பாடல்களை எல்லாம் எடுத்து அதுல கொடுத்து அதுவும் நிறைய விளக்க உரைகள் இதே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட விஷயம் ஒன்னேதான். அது அவருக்கு தெரிந்த அந்த காலத்து தமிழ்ல அவர் செயல் வடிவில ரமண மகரிஷி அவர் கொடுத்திருக்கிறார். அன்றைய மக்கள் பயனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக. நாம எப்படி புரிஞ்சுட்டாலும் சரி, தமிழ்ல படிச்சு புரிஞ்சுட்டாலும் சரி, சமஸ்கிருதத்துல படிச்சு புரிஞ்சுட்டாலும் சரி, அது நமக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுத்தது, நாம அதுல எந்த அளவுக்கு தெளிவு அடைஞ்சோம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். அதுதான் இப்ப இந்த ஆத்மபோத நூல் நமக்கு சொல்ல வர்ற முக்கிய சாரம். ஆக இந்த ஆத்மபோதத்த நூலை வந்து மீண்டும் மீண்டும் படிங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நூல். ஏன்னா பிரகரண கிரந்தத்துல இது வருது. இதை தவிர வந்து நமக்கு இந்த மாதிரி வேதாந்த பாடங்களை வந்து ஒருத்தர் நன்றாக படிச்சு ஆத்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பிரஸ்தான திரயம் அப்படின்ட்டு 3 நூல்களை முக்கியப்படுத்தி பேசுவோம். அதுல வந்து பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், அப்புறம் உபநிஷதங்கள், இந்த 3 தான் இந்த வேதாந்த பாடத்துக்கு முக்கிய நூல்களாக பார்க்கப்படுது. உபநிஷதங்கள் நிறைய இருக்கு. 108 உபநிஷதங்களுக்கு மேல இருக்கு. ஆனா அதுல முக்கியமா 10 உபநிஷதங்களுக்கு தான் விளக்க உரை எழுதப்பட்டிருக்கு. பகவான் ஆதிசங்கரனால 10 உபநிஷதங்களுக்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 10 விளக்க உரைகளையும் தமிழ் மொழியில ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டு இருக்கு, புத்தகங்களாக இருக்குது. கட உபநிஷத்து, அப்புறம் கேனா உபநிஷத்து, இந்த மாதிரி 10 உபநிஷதங்களுக்கு விளக்க உரை வந்து ராமகிருஷ்ண மடத்துடைய நூல்கள்ல கிடைக்குது. பகவத்கீதை தான் நமக்கு ராமகிருஷ்ண மடமும் கொடுத்துருக்குது. மற்ற இவங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவும் கொடுத்துருக்குது. இது மாதிரி நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனா பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவத்கீதை வந்து ஒரு வேதாந்த நூல், அதாவது அத்வைத நூல். அதை வந்து பக்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போறவங்க விஷயங்களை நீங்க பௌராணிகள் சொல்றதை கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி பக்தி வழியில நம்மளை கொண்டு போவாங்க. அது வந்து புரியாம அந்த மாதிரி போயிடக்கூடாது. பாடங்கள் வந்து எடுத்து சொல்ற ஆசிரியர்களும் எந்த மார்க்கத்துல வராங்கிறதையும் நம்ம பார்த்து படிக்கணும். அதாவது பக்திங்கிறது நமக்கு இருமைகளாலே இறைவனை பார்த்து பழகின மாதிரி போயிட்டோம்னா அங்கே வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் ஆக மாட்டோம். ஏன்னா இறைவன் நமக்கு வேறாக இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான் அப்படின்னாலே அங்க நம்ம கிட்ட வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், கடவுளை வந்து ஒரு வியாபாரி மாதிரி ஆக்கி வச்சிருப்போம். ஏன்னா இவர்கிட்ட போனா அதை கேட்கலாம், அவர்கிட்ட போனா இதை கேட்கலாம், அப்புறம் அவருக்கு லஞ்சம் கூட கொடுக்கலாம். ஏன்னா இப்போ திருப்பதிக்கு போறது வேண்டிக்கிறது, எனக்கு ஏதாவது இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு கொண்டு வந்து தங்கத்தை போடுறேன், அல்லது உண்டியல்ல 1 லட்ச ரூபா போடுறேன் அப்படின்னு எதையாவது ஒன்று வேண்டிக்கிட்டு வந்துடுறது. இல்லை அப்படி முடியலனாலும் கடைசியில் இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்ட் முடியை கொடுத்துட்றேன், மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லி அது வேண்டிக்கிட்டு வந்துடுறது. அப்ப இது மாதிரி போய் கடவுள்கிட்ட போய் எதையாவது ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வாங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் தானே தவிர உண்மையான பக்தின்னு எப்படி சொல்ல முடியும்?
கடவுளுக்கு வந்து என்ன முடி தேவைப்படுதா? நம்ம முடிதான் அவர் எதிர்பார்க்கிறாரா? காமனா நம்மளாம் சிந்திக்கிறது கிடையாது. ஏன்னா இங்க வந்து இறைவன் எப்படிப்பட்டவங்கிற மகத்துவம் தெரியாதனாலதான் மயிரை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்குறோம். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு கீழ்த்தரமா நம்ம பேசுறோம்னா, மயிருங்கிற ஒரு வார்த்தை ஒரு கீழ்த்தரமான வார்த்தை. அதை போய் இறைவனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இறைவனை நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறோங்கிறத நம்ம கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நம்முடைய மனப்பான்மை எப்படின்னா, அந்த இறைவனை வந்து ரொம்ப கீழ் நிலையில தான் வச்சிருக்குது. அதனாலதான் அவனுக்கு கொண்டு போய் மயிரை கொடுக்குறோம். வேற எதையும் கொடுக்கறது இல்லை. ஈஸியா அதான் கொடுக்க முடியும் நம்ம கிட்ட இருக்கிறதுல. கையை வெட்டிக்கலாம்னு வேண்டிக்கலாமல்ல. இப்ப நம்ம இறைவா நீ எனக்கு இதை செஞ்சு வை, என்னுடைய வலது கையை நான் உனக்கு கொடுத்துறேன், இறைவா எனக்கு இதை முடிச்சு வை, இடது காலை கொடுத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கலாம் இல்லையா? ஏன் வேண்ட மாட்டோம்? அது வராது, வளராது. வலது கையை வெட்டி கொடுத்துட்டோம்னா கை வளராது. ஆனா நீங்க முடியை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அது வளர்ந்துடும். அப்ப ஈஸியா இருக்கும், கடவுளுக்கு செய்யறது ஈஸி. அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்? கடவுளை ஏமாத்துறோம். உண்மையிலே இவெல்லாம் ஏமாத்தினாலும் கடவுள் ஏன் கம்முன்னு இருக்காருன்னா, நாம தான் அந்த கடவுள். அதனாலதான் அவர் கம்முன்னு இருக்கார். நம்ம பண்ற அக்கிரமம், நம்ம பண்ற அயோக்கியத்தனத்துக்கு அத்தனைக்கும் ஏன் எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, அது நாமே நம்மளை பனிஷ் பண்ணிக்கிட்டாதானே தவிர இறைவன் பனிஷ் பண்றவன் கிடையாது. அது மாதிரிதான் இந்த புரியாத பக்தியில போய் நீங்க அந்த இறைவன் எனக்கு அதை கொடுத்தான் இதை கொடுத்தான்னு சொல்றதும் நாமளே நம்முடைய மனோபாவத்தை சார்ந்து அதை அடைவது தானே தவிர இறைவன் ஒன்று கொடுப்பது கிடையாது. அதனாலதான் அவன் வந்து பொதுவா ஆசீர்வாதம் பண்றதோடு சரி, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய்ங்கிற அந்த நிலையோட இறைவனை நிறுத்தி வச்சிருக்காங்க ஞானிகள். இறைவனை வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நிறுத்தி வச்ச சிலைகள் சிற்பங்கள் எல்லாம் யார் செய்தா? ஞானிகள் யோகிகள் தான் செய்து வச்சிருக்காங்க. காரணம் என்ன? நீ தான் அது. அதனால நீ உன் எண்ணம் எப்படியோ உன்னுடைய வாழ்க்கை அப்படியே அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்க அந்த சிலை மூலமா. அப்ப நாம அங்க போய் வேண்டதுனால நடக்குது அப்படிங்கிறது நம்முடைய மனம் சார்ந்த நம்பிக்கை தானே தவிர அது இங்கிருந்து வேண்டாலும் நடக்கத்தான் செய்யும். அங்க போனாதான் திருப்பதியில போய் வேண்டிட்டாதான் நடக்குதானா? இல்லையில்ல. ஆனா அது புரியாம திருப்பதியில கூட்டம் அலம்போது அத்தனை பேர் மொட்டை அடிக்க நிக்கிறான்னா அதுதான் மூட நம்பிக்கைகள். அதாவது ஒருத்தர் செய்யறான்ட்டு ஊரே செய்யுது பாத்தீங்களா? இந்த விவரங்கள் நமக்கு எப்போ புரிய வருதோ அப்போ நம்ம விழித்துக்கொண்டு விவேகியாக மாறும்போதுதான் நம்முடைய சொரூபம் இறைவனை பற்றி நம்ம அனுபவமாக்க முடியும். இல்லைன்னா எந்த ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது, இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்குத்தான் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் நமக்கு துணை புரியுதுங்கிறதுனால இந்த ஆத்ம போதத்தை எடுத்து இந்த பாடத்திட்டங்களை நம்ம இது வரைக்கும் நடத்தி கொடுத்தோம். அடுத்தது ஈஸ்வர சங்கல்பம் எப்படி கொண்டு போதோ அப்படி பயணிக்கலாம். எதுவும் நம்ம திட்டமிட்டு பயணம் பண்றதில்லை. அது எப்படி கொண்டு போதோ அப்படியே போறதுதான் இங்க பயண பாதை. நம்முடைய மைண்ட் லெவல்ல நம்ம எந்த ஒரு சிந்தனைகளோ நான் செய்கின்றேங்கிற அந்த அகங்காரமோ இல்லாம இந்த பாதையில பயணிக்கிறது தான் உண்மையான ஒரு ஆத்ம சாதகனுடைய பாதை. அப்ப அந்த மாதிரி பயணிக்கிறவங்களுக்கு திட்டமிடுதல் கிடையாது. அதுவே வழி நடத்தும் போது அது எப்படி நடத்துதோ அப்படியே பயணிக்க வேண்டியதுதான். அதனால இங்க வர்றது போறது இருக்கிறது இல்லாதது அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் நான் கடந்த பாடத்துல சொல்லிட்டேன். நீங்க வந்து நீங்களா எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம நீங்க அதுகிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய அது வாழும். இல்ல நான் வாழ்றேன்னு சொல்லி நீங்களா தனிப்பட்ட முறையில உங்களுடைய அகங்காரத்தை வச்சு நீங்க வாழ பாத்தீங்கன்னா அது நீங்க வாழ்ற வாழ்க்கையில வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் உங்களையே சாரும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்ப அதனால நீங்க எனக்கு துன்பம் வருது அப்படின்னு அப்புறம் போய் கடவுள்கிட்ட புலம்புறதுனால அதுக்கு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்? நீங்க பண்ற தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணுங்கிறதுனால அதை அனுபவிக்கிறத தவிர ஒரு வழி கிடையாது. அது வந்து இறைவன் அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் கொடுக்கவும் மாட்டான். ஏன்னா எப்படி அவன் கொடுப்பான்? அந்த இறைவனே நாம தானே. அப்ப நான் செய்த முன்வினை பயன் என்னை அதை அனுபவப்படுத்தி காட்டுது. நெருப்பை தொடாதே சுட்டுடும் சொல்றோம். கேட்காம நான் போய் தொட்டுக்கிட்டேன், சுட்டுக்கிட்டேன். அதை நானே தான் அந்த சூடு அனுபவத்தை அடைஞ்சு அந்த வலியை தாங்கி ஆகணுமே தவிர உடனே இறைவன் வந்து தோன்றி உனக்கு மருந்து போடுறேன்னு சொல்லி மருந்து போட்டு விடுவானா? போட்டு விட மாட்டான். அப்ப இங்க நாமளே அந்த அனுபவத்தை அடைஞ்சு ஆனந்தப்படுறதும் துக்கப்படுறதும் நம்ம கையிலேயே இருக்குது. அப்படிங்கிறதுனால இங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற அந்த தெளிவோடு நாம இந்த பாதையில பயணிச்சோம்னா நமக்கு வாழ்க்கையில துயரம் என்பதே இருக்காது. பெரும்பாலும் நம்முடைய சொரூபத்திலே நின்று பழகிட்டோம்னா ஆனந்தம் மட்டும் நிறைந்ததாக இருக்குங்கிறது இங்க ஆத்மபோதம் சொல்ல வர்ற அடிப்படை சாரமாக பார்க்கிறோம். ஆக இந்த நூல் வந்து இன்றோடு நிறைவடைகிறது. அடுத்தது எப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஆத்மபோதம் நிறைவடைகின்றது. இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.